ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அஃபேர் சீரீஸில் எபிசோட் 1 தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த சீன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பையன் நம்ம மியூசியமில் பார்த்தோம் இல்லையா, நான் தான் அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிளங் கிட்ட கேட்குறான். ஆனால் அட்டன் பண்ணது பிளங்குங்கிறதுனால கோவப்பட்டுக்கிட்டு இருங்க 1 மினிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வான் ஒரு 5 நிமிஷம் கையிலே வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் கட் பண்ணிடுறாங்க. அவங்களும் பேசவே இல்லை. நெக்ஸ்ட் சீன், இவங்க கோவமா ஏஞ்சி போறாங்க இல்லையா, பின்னாடியே வான் போயிட்டு கேட்குறாங்க, மறுபடியும் நீ என் மேல பைத்தியமா இருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா? அதனாலதான் யார் என்கிட்ட பேசினாலும் அது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப நீ இதையே சொல்லிட்டு இருக்காத, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூலில் இவங்க பியானோ கிளாஸில் இருக்காங்க. பியானோ கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க பேண்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா, அதுக்கான ப்ரைஸ் மணி எவ்வளோ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பியானோ கிளாஸில் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. புதுசாக லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வர மாட்டேங்குது. வான நினைச்சா இல்லை அவங்கள்ட்ட பேசாமல் இவங்க வந்துட்டாங்கங்கிறதுனாலயான்னு தெரில, இவங்க கோவமாக பென்சிலை தூக்கி போட்டுட்டு சரி ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பிளங் சொல்கிறாங்க. அங்கே உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு செகண்ட் அப்படின்னு நின்றுட்டு நீ வேணா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் யோசிச்சு பாரு, மறுபடியும் ஞாபகம் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை எதுவுமே என் மைண்டில் வர மாட்டேங்குது, ஒரு தாட்டும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணலாம், நாம் வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. என்னை பற்றி பேசலாங்கிறாங்கன்னா, அந்த பேண்டில் அவங்களுக்கு ப்ரைஸ் மணி எவ்வளோ வரும், அதில் ஆளுக்கு எவ்வளோ வரும், அதை வச்சு அவங்கவுங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மணியை வச்சு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு. ஒரு பையன் சொல்கிறான், இந்த பணத்தை நான் அப்படியே எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பிளங் சொல்கிறாங்க, இந்த பணம்லாம் ஒரு பணம்னு இதை நீ உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிற, அவங்க அப்படியே ஹாப்பியாக போகிறாங்களா, இதெல்லாம் ஒரு பணமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, நாம தான் ரொம்ப ரிச்சு, நாம தான் மற்றவங்களுடைய திறமையான ஆள் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம். பட் இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதை எல்லாருக்கிட்டையும் பொதுவாகவே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு மாதிரி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இந்த பணமே உனக்கு ஒரு பெரிய பணமாக தெரிய மாட்டேங்குதுன்னா அப்போ நீ எவ்வளோ ரிச்சாக இருப்பேங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஒரு வேலை பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்களோ. இப்படியே மாற்றி பேசி இன்னொரு பொண்ணு ஒரு மாதிரி நக்கலாக பேசுறது பிள்ளைங்க. அப்போ நீ என்ன பேச வர, என்ன நக்கல் பண்ணுறியா, என்ன கிண்டல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இவங்க கோபமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளில போனதும் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கான்னு ரொம்ப பண்ணுறா, இவள்கிட்ட நம்ம ஏன் பேசுகிறோங்கிறதே இவளுக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு தான் இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்க அவங்களோட நோட்டை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது டோர் ஓப்பன் பண்ணும் போதே இவங்க பேசிகிட்டு இருக்கிறத காதில் வாங்கிடுறாங்க. அப்படியே வெளியே நின்றுட்டு எல்லாத்தையும் காதில் வாங்குறாங்க. இவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இப்படி சிறுன்னு இருந்தால் யாரு தான் இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த வான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், ஓ வானா, அந்த கியூட் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அவள் கியூட்டு தான், ஆனால் ரிச்சு கிடையாது, அவள் பிளங் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் கீப்பருடைய பொண்ணு, அவளைக்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது, இவங்க தான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கேட்குது. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போது பிளங்குக்கு ரொம்ப கோபமாகுது. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பேசுகிறாங்கன்னா, பிளங்கு நம்ம ஏன் கூட வச்சுருக்கோன்னே அவளுக்கு முதல்ல தெரியல, அவள் இன்னும் ரொம்ப டேலண்ட்னும் ரொம்ப ரிச்சுன்னும், அதனால தான் நம்ம அவளை கூட வச்சுருக்கோன்னு அவன் நினச்சிக்கிறா. என்ன அவங்க அப்பா நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுவார், அதனால தான் அவளை கூட வச்சுருக்கோம், அதுவே அவளுக்கு தெரியல. அது தெரியாமல் என்னவோ இவ ரொம்ப அழகு, இவ ரொம்ப டேலண்ட்டு, அதனால தான் இவ பின்னாடி எல்லாம் இருக்கும்னு அவன் நினச்சிக்கிட்டு ஓவராக பண்ணுறா, நாம் இல்லைன்னா அவள் எப்படி பேண்ட் இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிக்கிறாங்க. இவங்க ரொம்ப கோபமாக உள்ளே அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, இவ்வளோ நேரம் கவனிச்சுட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க பென்சிலையும் எடுத்துக்கிட்டு கிட்ட போய் பேசுகிறாங்க. இத்தனை நாள் நான் அவங்களெல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் அப்படி தான் பழகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களாம் என்னை பற்றி இப்படி ஒரு தாட் வச்சுருப்பீங்க நான் நினச்சே பார்க்கல, என்ன இப்படி மோசமாக நடந்துக்கிறீங்க, இனிமே யாரும் சேர்ந்து பண்ண வேணாம், அவங்க செப்பரேட்டாக பண்ணலாம்,
நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பிளாங் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஐயோ கோச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு ஒரு பதட்டம்லாம் கிடையாது. இப்போ ஸ்பான்சருக்கு அவங்க அப்பா கிடையாது, ஸோ நம்ம ஸ்பான்சர் தேடணுங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. இவங்க இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் பிளாங் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வானை தான் தேடுறாங்க. ஏன் தேடுறாங்கன்னா, இவங்களாம் அப்படி பண்ணிட்டாங்க இல்லையா, அதில் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதனால வான் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வான் குட்டி இல்லை வீடு ஃபுல்லாக தேடிட்டு வான் வீட்லேயும் தேடிட்டு அப்புறம் கால் பண்ணுறாங்க வானுக்கு. நீ எங்கே இருக்க, உன்னை நான் பார்க்குறேன்னு தேடிக்கிட்டே இருக்கேன், காணுமேன்னு சொல்லி பிளங் கேட்குறாங்க. அதுக்கு வான் அட்டன் பண்ணி, நான் அது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன், நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் நிறையா இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். என்னாச்சு உனக்கு, வர வர என்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிற போல, என்னை பார்க்காமே இருக்க முடியல போலையேன்னு சொல்லி வான் கேட்குறாங்க. அதுக்கு பிளங் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உன் ஸ்மைலை பார்க்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க பிளங். அதுக்கு வான் என்ன சொல்கிறாங்கன்னா, இரு கொஞ்சோண்டு தான் பர்ச்சேஸ் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படி வருவே எப்போ வரவே தெரியாது, எனக்கு இப்போ உடனே நீ வந்தாகணும், நான் இப்போ கண்ணை மூடி திறக்கிறதுக்குலாம் நீ வீட்டில் இருக்கணுங்கிறாங்க பிளங். சரி இரு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. வீட்லேயே ஒரு பியானோ நடு ஹாலில் பெருசாக போட்டு வச்சுருக்காங்க, அதில் அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டேடி நீ சோகமாக இருந்தால் மட்டும்தான் பியானோவை தனியாக உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன், இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அதை டீட்டெயிலாக சொல்லனாலும் ஸ்கூலில் ஒரு சின்ன ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை, அதான் அப்செட்டாக இருக்கேன், இப்போ தான் உங்களை பார்த்துட்டேன்ல அதனால் நான் ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க டேடி ரொம்ப ஐஸ் வைக்காத, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிளங் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை டேடி, நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா வான் இவங்க 3 பேரும் என் லைஃப்பில் இருந்தால் போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வானும் கூடயே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நீ உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்கிறாரு. அதுக்கு இவங்க பாய் ஃப்ரெண்டா, இப்போ எனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீ பாய் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நீ அவனை என்கிட்ட தான் கூப்பிட்டு வரணும், நான் அவனை பற்றி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாய் ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணுவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படி உனக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு அவங்க அப்பா கேட்குறாரு. எனக்கு ஹேண்ட்ஸமாக, உங்களை மாதிரி திறமையா, பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதில் இன்னொரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க, வான் மாதிரி சிரிச்சா அழகாக இருக்கணும், வான் மாதிரி சிரிச்சா அழகாக இருக்கணும், அவங்க அப்பா மாதிரி நல்ல காசு பணம் இருக்கணும், இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பையன்லாம் நான் எங்கம்மா போய் தேடுவேன், அப்போ உனக்கு கல்யாணமே ஆகாது போலேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு டியூனு புதுசாக போட்டிருக்கேன், அதை நான் ப்ளே பண்ணுறேன் பார்க்குறீங்களாங்கிறாங்க. லிரிக்ஸ் நான் எழுதலை, பட் இப்போ டியூன் போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ப்ளே பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. ப்ளே பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க இன்னும் மீட் பண்ணல, பட் அவங்க வீட்லேயே தான் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாம், கொஞ்சம் ஸ்வெட்டாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலான்ட்டு ட்ரெஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டும் போதே பிள்ளைங்க வந்துடுறாங்க. பிள்ளைங்க வந்ததும் பிள்ளைங்க ஷாக்கில் டவுன் ஆகிக்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாங்க. என்ன இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு, சரி இருன்னு சொல்லிட்டு இவங்க டவல் எடுத்து கட்டுறாங்க. கட்டிட்டு, நான் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு தான் போனேன், அப்புறம் அதுவும் உனக்கு பிடிக்காதே, அதனால தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி லேட் பண்ணுற, வந்தோடனே நீ என்ன தானே பார்க்க சொன்னா உன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இரு, ஒரு 5 minutes டைம் கூட இது வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நீ போய் குளிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறாங்க, என்னென்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டுனா அது நீந்தாங்கிறத நான் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷன்ட்டு இவங்களும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அவங்க குளிக்க போகிறாங்க. அவங்க போயிருக்க நேரம் இவங்க கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்துருக்காங்கன்னு அப்படி படுத்துருக்காங்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது. யாருக்குன்னா வானுக்கு வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, அந்த ஏக் இருக்கான் இல்லையா, நம்ம இன்னைக்கு மீட் பண்ண மாதிரி நாளைக்கு மீட் பண்ணுவோம், நம்ம நம்புகிறேன் வான் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. வான் பார்க்கும்போது பிள்ளைங்க அங்கே இருக்க மாட்டாங்க. என்னன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் அந்த மெசேஜ் இருக்கும். இதெல்லாம் வச்சு வானே அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.